இப்போ இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வாட்ஸ்அப் பேன் இன் இந்தியா. மெட்டா கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் போடுது, வாட்ஸ்அப் ரெண்டு பேரும் பிரைவசியா பேசுறதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண சொல்லுது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து பிரேக் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டா இந்தியாவில் நாங்கள் வாட்ஸ்அப்பையே பேன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி ரூல்ஸ் போடுறாங்க, வாட்ஸ்அப் இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்களா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் என்ன, இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புற எஸ்எம்எஸ் எல்லாம் வந்து பிரைவசியா இருக்கா, ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நீங்க வாட்ஸ்அப்ல புதுசா யாருக்காவது டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அந்த பேஜோட டாப்லயே கொடுத்திருப்பாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு. நீங்க இன்னொருத்தங்களுக்கு அனுப்புற பிரைவசியான மெசேஜ் வந்து யாருனாலையும் படிக்க முடியாது. அதாவது வாட்ஸ்அப்பை நினைச்சா கூட அந்த மெசேஜை வந்து திருப்பி படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். நேற்று டெல்லி ஹைகோர்ட்ல இந்தியன் கவர்மெண்ட் லாயர் என்ன சொல்றாருன்னா, வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. வாட்ஸ்அப் கிட்ட ரெண்டு பேரும் பிரைவசியா பேசின ஒரு மெசேஜை வந்து கேட்டோம்னா அது வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு தரணும், வாட்ஸ்அப்பே அதை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதனால வாட்ஸ்அப் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து பிரேக் பண்ணும். இப்படி இந்தியன் கவர்மெண்ட் லாயர் வந்து சொல்றாரு. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற மெட்டா கம்பெனி லாயர், அதாவது வாட்ஸ்அப்பை வாங்கியிருக்க மெட்டா கம்பெனி, அவரோட லாயர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ உலகம் ஃபுல்லா வாட்ஸ்அப் வந்து பாப்புலரா இருக்க காரணமே இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். ரெண்டு பேர் வந்து பர்சனலா வந்து பேசுறத வந்து யாருனாலையும் வந்து பார்க்க முடியாது, ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த மெசேஜை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இவ்வளவு வருஷம் ஒரு ட்ரெண்டியான ஆப்பா வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாங்களால வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் லாயர் என்ன சொல்றாருன்னா, ஐடி ஆக்ட் 2021 படி வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. எதனால இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து பிரேக் பண்ண சொல்றாங்க? எக்ஸாம்பிள், இப்ப இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடக்குது. இந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல ஒரு சாட்ல அந்த அட்டாக்கான க்ளூ வந்து கிடைக்குது. எந்த நம்பர்ல அந்த சாட் வந்து போச்சோ அந்த நம்பர் இதுக்கப்புறம் நாங்கள் வேவு பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்றாங்க, என்ன மெசேஜ் பண்றான், ஸோ அவனோட மோட்டிவ் என்ன, இதெல்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து தடையா இருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணாதான் நாங்கள் வந்து அவனோட பிரைவசியான ஒரு மெசேஜை வந்து நாங்கள் பப்ளிக்கா ரிவீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் எத்தனையோ கண்ட்ரி வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த கண்ட்ரியுமே வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னது கிடையாது. இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து பிரேக் பண்ண சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்தியாவை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கண்ட்ரி வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து பிரேக் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றதுக்கான மோட்டிவே வந்து நாம அனுப்புற மெசேஜ் வந்து யாருக்கு அனுப்புறோமோ அவங்களால வந்து தான் படிக்க முடியும். இடையில வந்து யாருனாலையும் வந்து அந்த மெசேஜ் வந்து படிச்சு பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ், பார்ட்னருக்கு யாருக்கு அனுப்புற மெசேஜும் வந்து அவங்களால மட்டும் தான் வந்து படிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் அதிகபட்சமாக யூஸ் பண்ணிருக்கோம். வாட்ஸ்அப் வந்து மெட்டா வாங்கும் போதே இதுக்கப்புறம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எல்லாம் வந்து இருக்காது, ஸோ நம்ம மெசேஜ் எல்லாம் வந்து லீக் ஆயிரும் அப்படின்னு தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் மெட்டா கம்பெனி வந்து வாட்ஸ்அப்ல வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கன்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வாட்ஸ்அப் இன்னி வரைக்கும் ஒரு ட்ரெண்டியான ஆப்பா வந்து இருக்கு. மற்ற ஆப் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து மேன் இன் தி மிடில், அதாவது இடையில யாராவது வந்து பாக்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஆப்வியஸ்லி ஃபைனலா மெட்டா கம்பெனி லாயர் என்ன சொல்றாருன்னா, வாட்ஸ்அப்க்கு அப்படின்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு, யாருக்காகவும் நாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை வந்து விட்டு தர முடியாது. இந்த கண்ட்ரில நாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை பிரேக் பண்ணோம்னா இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி 5-6 கண்ட்ரில நாங்க வந்து அதை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டோம்னா நாங்கள் வாட்ஸ்அப்பை வந்து இந்தியாவிலேருந்து பேன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இந்தியாவில் பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். வாட்ஸ்அப்லேருந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து பிரேக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ்க்கு வந்து பிரைவசி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கிடைக்காத ஒரு பிரைவசி வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து கிடைக்குது. வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை தூக்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஆப்ஸ்லயுமே வந்து பிரைவசியா யாருக்குமே வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் இருக்கும். இதை பத்தி உங்களோட தாட்சை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.